நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட இரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே. ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம், தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும். உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்கக்கூடாது. வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக்கூடாது. அறிவு என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும். உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீர். நீரைப் போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக் கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது. முன்னேறிச் செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல்லில்லை வைரம் என்று. கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரோ அவரே இவ்வுலகில் பணக்காரர். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் அது உன்னை முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் அடங்கி இருக்கிறது.